இந்த மானங்கட்ட வாழ்க்கைம்பாங்க. பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு வச்சுக்கிங்களேன், பொண்டாட்டி ஓடி போயிட்டா எப்படி மானத்தோட தான் சுற்றிட்டு இருக்க ஊருக்குள்ள மானங்கட்ட பயில அப்படிம்பாங்க. இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம மனோ தங்கராஜன் ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, கொழுப்பு திருடன். அங்குள்ள கன்னியாகுமரியில் கிறிஸ்தவங்களே சொல்கிறாங்க, கன்னியாகுமரியின் மண்ணின் மார்பகங்கள் போன்றிருக்க கனிம வளங்களை கொள்ளையடித்து கேரளாவுக்கு கடத்துறதுக்கு முக்கிய பங்கு இவர் தான் இருக்காருன்ட்டு அங்குள்ள மக்கள் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஒரு அயோக்கிய சிகாமணி அப்படிதான் சொல்லணும். அவர் சொல்கிறாரு, கடவுளே பாராட்டும் திராவிட மாடல் ஆட்சியாம். இந்த திமுக ஆட்சியை பார்த்து அவர் அப்படி கடவுளே பாராட்டுறாங்களாம். ஆனால் ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க மக்கள் இந்த ஆட்சியில். மக்கள் பொதுவாக இந்த கஞ்சா கலாச்சாரம், போதை கலாச்சாரம், டெய்லி ஒரு அன்புமணி ராமதாஸ் சொன்ன மாதிரி 7500 படுகொலைகள். இதனால் ஒரு புறம் இங்கே போக, கோவிலில் தீபம் ஏற்ற தீர்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் தீபம் ஏற்ற விடாது தடுத்த அயோக்கியத்தனம், கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கும் மொள்ளமாரித்தனம், கோவில் நகைகளை நகைகளை தங்கமாக உருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதில் ஆட்டையை போடுற களவாணித்தனம், இப்படி இருக்கிற எல்லா கேடுகட்ட செயல்களையும் செய்து கொண்டிருக்கும் ஒரு ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு கடவுளே பாராட்டும் ஆட்சி. பாஸ்டர் மவன் நம்ம மனோ தங்கராஜ், அவங்க அப்பா ஒரு பாஸ்டர், நெத்தியில் திருநர் வச்சா மட்டும் இந்து ஆயிட முடியாது. ஏன் இந்த வேஷம்னு கேட்குறேன். நீ பாஸ்டர் பையன் எல்லாருக்கும் தெரியும், நீ ஒரு கிறிஸ்தவன் எல்லாருக்கும் தெரியும், அப்புறம் எதுக்கு நெத்தியில் திருநர் வேஷம்? தேர்தல் நெருங்குது, அந்த பயம், தேர்தல் நெருங்குது, அதனால இந்த வேஷம். அப்படிதானே? உன்னுடைய வேடங்களை கண்டு, திமுக வேடங்களை கண்டு ஏமாந்த காலம் அந்த காலம். அண்ணாதுரை பேசும் ஆணு வாயை திறந்து பார்த்துருக்காத, கருணாநிதி பேசும் என்ன பேச்சு திறமைன்னு பார்த்துட்டு ஓட்டு போட்டதெல்லாம் அந்த காலம். இப்போ மக்கள் அனுபவிச்சு நொந்து நூலாகி ரத்த கண்ணீர் வடித்து செத்து சுண்ணாம்பாகி கிடக்கிறாங்க இந்த ஆட்சியில். ஒவ்வொரு எவனை போய் கேட்டாலும் சரி, அரசு ஊழியரை கேட்டாலும் கழிவு ஒளி ஊத்துறாங்க, சத்துணவு அமைப்பாளர்கள் போய் கேட்டால் அவங்க கழிவு ஒளி ஊத்துறாங்க. தூய்மை பணியாளர்கள் அவங்க சோறு கேட்டாங்களா? சோறு போகிற சொல்லிட்டு குப்பையில் போகிற சோத்துக்கு கையில் கொடுத்துருக்கு, ஆத்துக்கு அடிச்சுட்டு போகிறாங்க அவங்க. அப்போ எதுலேயுமே எதையுமே உருப்படியாக செய்ய தெரியாத ஒரு அமைச்சகம், எதையுமே உருப்படியாக செய்ய தெரியாத ஒரே ஆட்சினா இந்த ஆட்சி மட்டும்தான். அதுக்குன்னு எதையுமே செய்யணும்னு நினச்சிடாங்க. இதெல்லாம் நல்ல கள்ளக்கடத்தில் இந்த கள்ளச்சாராயம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்குறதுல நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அமைச்சரை பாராட்டியிருக்காரு, வருஷத்துக்கு 3000 கோடி உதயநிதியும் அவங்க மருமகனை அடிச்சுட்டு இருக்காங்க, எப்படி கணக்காட்ட போகிறாங்கன்ட்டு. அதில் சரியாக செஞ்சிட்டு இருக்காங்க இவங்க. ஆனால் ஆட்சியை சரியாக செய்யவில்லை. கடவுள்களை ஆலயங்களை வியாபார ஸ்தலமாக்கி அதில் கொள்ளையடித்து கொண்டிருக்கும் இந்த கொள்ளைக்காரர்களை பார்த்து கடவுளை கண்ணீர் வெடித்து கொண்டிருப்பார். இன்னொரு முறை திமுகவுக்கு ஏதாவது ஒரு இந்து ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவனை பார்த்து அவனையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடவுள் கண்டிப்பாக மன்னிக்கவே மாட்டார். அதில் பாஸ்டர் மவனே மனோ தங்கராஜ், உன்னுடைய வேலையை மட்டும் பாருங்க. கொழுப்பு திட்டுறது, அந்த மக்கள் சொல்கிற மாதிரி கன்னியாகுமரி கனிம வளங்களை கொள்ளையடிக்கிறது, இப்படியே இருந்துக்கும். இன்னொரு 6 மாதம் ஆட்சி இருக்க போகுது. அதனால் இந்த கடவுள் பாராட்டு, இந்த உருட்டெல்லாம் அவர் வரும்போது உருட்டிக்கோ, இங்கே வேணாம், சரியா? மக்கள் தெளிவாக இருக்கும். அது இந்துக்கள் பட்ட துன்பம் இருக்கு. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இடித்த ஆலயங்கள் சொல்லும் எங்களுடைய கண்ணீர் கதைகளை, பெண்களுடைய சொல்லிட்டு இது கடவுள் பாராட்டுவார். கடவுளை இடித்ததை பார்த்து கலைஞர் இது கண்கள் சொல்லும் உங்களுடைய ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சின்ட்டு. திருப்பரங்குன்றத்தில் தீபத்தில் ஏற்ற நீதிமன்றமே தீர்ப்பு குறுக்க போய் படுத்தீங்க பத்தியா? அதனால பொத்திக்கிட்டு வேலையை மட்டும் பாரு. இன்னும் 6 மாதம் எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி சுருட்டின காசு எப்படி பதுக்குறது பாரு. எப்படி அடுத்த ஆட்சி வந்தாலும் பிடிங்க எடுத்துருவாங்க. இருக்கிற உள்ளதான் போக போறீங்க. ஏன்னா நீங்கள் கடவுள் மேலே கடவுளை கை விட்டுருவார் உங்களெல்லாம். உன் கடவுளாக இருந்தாலும் சரி. எங்களுடைய கடவுளை இழித்தும் பழித்தும் பேசிய திமுகவிற்கு ஓட்டு போட்ட பாவத்திற்கு அந்த தண்டனை மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். தமிழகமே அனுபவிச்சுட்டு இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் சின்ன பசங்களை குடிச்சிட்டு அலைகிறாங்க. பெண்கள் திருநெல்வேலி காலேஜ் மாவட்டம் பார்த்தா திருநெல்வேலி காலேஜில் இப்போ திருநெல்வேலி பள்ளிக்கூட மாணவிகள் இதுனா நேற்று திருவாரூரில் கல்லூரி பெண்கள் பீர் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அயக்கத்தனமான ஆட்சியை நடத்திட்டு மக்களும் மன்னிக்க மாட்டார்கள், மகேசனும் மன்னிக்க மாட்டான் என்பதே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி.